Hi guys, welcome to the Crazy Studio. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓலா பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னங்க நீங்கள் திரும்பி ஓலா பற்றியே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை நான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா போன டாப்பிக்கை சொல்லியிருந்தேன், ஓலா இஸ் கோயிங் டு கெட் சக்ஸஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரியே இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு படி போய் சக்ஸஸ் ஆகிருக்குது. 34 ரூபாலேருந்து 37 ரூபா 25 பைசா வரைக்கும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா போயிருக்குது. 3 ரூபா ஏறி இருக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு விளக்கம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இல்லை, அதுதான் தப்பு. இது 5% இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஏறி இருக்குது. இது எதனால் ஏறி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா பிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி ஓலா கம்பெனினால் இருந்துட்டு ஏறல, சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் ஏறி இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குங்கன்னா, பிஎல்ஐனா ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ், அதாவது உற்பத்தி தொகை ஊக்கத்தொகை, உற்பத்திக்கான ஊக்கத்தொகை இருந்துட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் சப்சிடின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. எலக்ட்ரிக் வண்டியை இருந்துட்டு பார்த்திங்கன்னா சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சப்சிடி கொடுக்குறாங்க? இந்த மாதிரி இருந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அந்த ஊக்கத்தொகையை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சப்சிடின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது 2023லேருந்து 2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா 73.74 கோடி வாங்கியிருக்குது. ஓகேங்களா. 2024லேருந்து 25 பார்த்திங்கன்னா 366.78 கோடி வாங்கியிருக்குது. இப்போ 2025 to 26ம் அதே அமௌண்ட் 366.78 கோடி வாங்கியிருக்குது. ஓகேங்களா. 2025க்கான 26 மொத்தமாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஓலா மட்டும் இல்லை, எல்லா இதுக்குமே சேர்த்து இருந்துட்டு பார்த்திங்கன்னா 2918 கோடி இருந்துட்டு பார்த்திங்கன்னா அலர்ட் பண்ணியிருக்காங்க. இது இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஓலா ஏத்தர் எல்லாத்துக்குமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா பொருந்தும். ஓகேங்களா. 2022லேருந்து 27 மட்டுமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா 25,938 கோடி ரூபா வரைக்கும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சப்சிடைஸ் பண்ணுறதுக்கு. இது எதுக்காக அப்படின்னா, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக மட்டும்தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிஎல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதனால தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஓலா கம்பெனியோட ஸ்டாக், எலக்ட்ரிக் ஸ்டாக் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. இப்போ நீங்கள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை. ஓகேங்களா. இன்னும் நிறைய விஷயம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இதெல்லாமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவோட இவி வெஹிக்கிள்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகம் பண்ணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஓகேங்களா. இதே நீங்கள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா மே 6ஆம் தேதி கடந்த வருஷம், ஓகேங்களா, 2024 138% இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஏத்தர் கம்பெனி ஏறி இருக்குது. அதே 58% இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஓலா கம்பெனி இறங்கியிருக்குது. இப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் தான் 10% இருந்துட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு. முன்ன 31 ரூபாவில் இருந்துச்சு, அப்புறம் 34 ரூபாவில் இருக்குது, இப்போ 37 ரூபாவில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்தில் 15%, 6 மாதத்தில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 20% இறங்கி இருந்தது. ஒரு வருஷத்தில் 60% இறங்கி இருக்குது. இப்போ தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஏற ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் இதை பற்றி நான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது என்னன்னா, இது எல்லாத்துக்குமே கொடுத்துட மாட்டாங்க. இதை நீங்கள் இருந்துட்டு குவாலிட்டியான ஆளா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது எல்லா கம்பெனிஸ்க்குமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12%, அதாவது சேல்ஸ் இன்ட்டு இன்சென்டிவ்ஸ் பெர்சன்டேஜில் பேஸ் பண்ணி இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் த்ரெஷோல்டு சேல்ஸ் காட்டணும். ஓகேங்களா. எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேல்ஸு ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காட்டணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் ஷீட்டு கரெக்டாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடிட்டிங்கில் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இதில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க இயர்லி. அந்த இது வெரிஃபை பண்ணதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கான சாங்ஷன் இருந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்துட்டு என்ன கொடுப்பாங்கன்னா, நீங்கள் கரெக்டாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடிட்டிங்கும் சர்டிஃபிகேஷனும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த முத்திரையை குத்தி அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் போட்டு சீல் கொடுத்தா மட்டும்தான் அவங்க இந்த ஃபண்டுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒதுக்குவாங்க. ஸோ இதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிளோட செக்மெண்ட் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட்டோட நோக்கம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா. மேக் இன் இந்தியா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம கவர்மெண்ட் இருந்துட்டு பாராட்டலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா. இதுதான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட விளக்கம். இப்படி தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா
இவி வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து ஃபண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்துட்டு அடுத்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். பாய், see you.